அனைவருக்கும் வணக்கம். ஆ, நேற்றைய தினம் சவுக்கு சங்கரனுடைய அந்த அரெஸ்ட்டுக்கு பிறகு பல கருத்துக்கள் வந்தது. இதில் வந்து குறிப்பாக நான் ஒரு 3 ட்வீட் போட்டிருந்தேன். அதற்கு பல எதிர்வினைகள் வந்திருக்கிறது. பலர் வந்து நீங்க சப்போர்ட் பண்ற மாரி சப்போர்ட் பண்றீங்க, ஆனா எதிர்க்கிற மாரி எதிர்க்கிறீங்க. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து அ சொல்லியிருக்கிறார்கள். பலர் வந்து அதை வந்து ஆமோதிக்கிறார்கள். ஆனால் அதைவிட பல நபர்கள் வந்து அதை வந்து எதிர்த்து பல பதிவுகள் போட்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பாக சில விஷயங்கள் வந்து மறுபடியும் பேச வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இப்போ யூடியூப் ப்ரூட்டஸ் ஒஃபிஷியல் என்ற ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஏறத்தாழ ஒரு என்னது 173,000 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்ற ஒரு சேனல். அந்த சேனல் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கினுடைய ஒரு ரெட்பிக்ஸில் இருக்கின்ற ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு, அஹ், அதாவது மாவட்ட நீதிபதிகள் வந்து எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கேம்ப் ஆஃபீஸ் வீட்டில் தான் அவர்கள் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வருவதும், அதன் பிறகு அங்கே சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயமாக அவர் எடுத்து போட்டு, இந்த இந்த கருத்துக்குத்தான் உரிமை கோருகிறீர்களா ப்ரோ ராதாகிருஷ்ணன் என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நாம் வந்து இது பார்க்காத விஷயம் கிடையாது. நம்மளுடைய கோகோய் என்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸினுடைய வீட்டில் என்ன நடந்தது என்று நாம் இன்னமும் பேச வேண்டுமா என்ற அந்த ஒரு பிரச்சனை நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். அவருடைய வீட்டில் நடந்த அந்த அவலம், அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு, அதாவது அவருடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நடந்த விஷயங்கள், அதை வைத்துத்தான் கொகோயை அப்படியே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அதன் பிறகு கொகோய் வந்து அரசாங்கத்துக்கு வேண்டுகின்ற எவ்வளவோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய ஒரு ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. காலாகாலமாக பல பிரச்சனைகள் வந்து பெண்கள் வந்து ஒர்க் பிளேஸில் சந்தித்து கொண்டு தான் வருகிறார்கள். இதை நாம் கடந்து போக முடியாது. அது தமிழகத்தினுடைய ஒரு தனித்துவம் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பெண்கள்கிட்ட கேட்டாலே அவர்களே கூறுவார்கள். அவர்கள் வந்து பணியிடங்களில் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பிரச்சனைகள் வந்து நேரிடுகிறார்கள் என்று அவர்களே கூறுவார்கள் என்பதில் நம்ம அது ஒரு ஜாபுக்கு மட்டும் கிடையாதுங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஒரு பில்டிங் வருதுன்னா அதிலிருந்து ஆரம்பித்து அதில் பெண்களை வந்து எப்படி ஹையர் பண்ணுறாங்கன்னு ஆரம்பித்து சினிமா துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. போலீஸ் துறையில் வந்து நான் பல விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். சவுக்கு சங்கரும் சில பதிவுகளை போட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது பெண்களுக்கு எதிரான ஒரு இடமாகத்தான் பல ஒர்க் என்வைரன்மெண்ட்ஸும் இருக்கிறது என்று நாம் வந்து மறந்துவிட முடியாது. அதற்காகத்தான் பல சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. அப்போ பெண்களுக்கு எதிராக இழிவாக பேசினாலும் சரி, பெண்களுக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு ஒரு வன்முறையோ இல்லை என்றால் ஒரு என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழு தான் அதை வந்து கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிந்த விஷயமா இருக்கிறது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் அந்த குழு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த குழு எப்படி ஒர்க் ஆகுது என்று நீங்க உங்க ஆஃபீஸ்லேயே நீங்க பார்த்தா போதும். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து முக்கியமான விஷயமா இருக்கிறது. அந்த முக்கியமான விஷயத்திலேயே வந்து எந்த அளவுக்கு மெத்தனம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அப்ப நாம் இதை கடந்து போக முடியாது. அதாவது ஒரு ஜட்ஜினுடைய வீட்டில் இல்லை என்றால் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய வீட்டில் நடக்கின்ற அவலங்கள் வந்து ஒருத்தர் பேசினார், பச்சையாக பேசினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் வந்து அவருக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல விஷயங்கள் வந்து சவுக்கு சங்கர் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்று நான் முன்பே வந்து பதிவு செய்திருந்தேன். அப்ப இதை தாண்டி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, அவர் ஹி இஸ் லிட்டரலி ஆஸ்கிங் ஃபார் இட், இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. அதை வந்து நான் அதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவரும் அஃப்கோர்ஸ் எல்லாரும் திராவிட சிந்தனைகள் இருக்கின்ற நபர்கள் தான். அந்த திராவிட சிந்தனைகள் இருக்கின்ற நபர்களிலேயே ஏன் இந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் கேட்டிருக்கிறார், இந்த மாதிரி உங்க வீட்டு பெண்களை ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி ஆபாசமாக பேசினால் அமைதியாக போவீர்களா என்று. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போலீஸ் துறையில் இருக்கின்ற அந்த பெண்களை பற்றி சவுக்கு பேசிய விஷயம். பெண் காவலர்களை குறித்து இவ்வளோ ஆபாசமாக கீழ்த்தனமாக பேசினா கைது பண்ணாமல் வேற என்ன செய்வார்கள் என்று ஒரு டாக்டர் அரவிந்த் ராஜா என்ற ஒரு மருத்துவர் வந்து அப்படி ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறாரு. அவர் ஏதோ சிஇஓ பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்தியா அகேன்ஸ்ட் பிஜேபின்னு, அது ஏதோ கொஞ்சம் ஹியூமரில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அதை தாண்டி அது முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்க வீட்டு பெண்களை இதே மாதிரி ஆபாசமாக பேசினால் அமைதியாக போவீர்களா? நிச்சயமாக போக முடியாது, போகவும் மாட்டேன். ஆனால் அதை தாண்டி நான் கேட்கிறேன், அப்படி ஒரு நபரை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வி மட்டும் தான் நான் கேட்க போறேன். அதாவது நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா நான் அவரை அரெஸ்ட் பண்ணலாமான்ற அந்த கேள்விதான். அப்ப நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்ற அந்த கேள்வியும் நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த மாதிரி அதாவது நம்ம வீட்டு பெண்கள் ஆனாலும் சரி, எந்த பெண்கள் ஆனாலும் சரி, வெளியே போகும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து கிண்டல் செய்யப்படுகிறார்கள், கேலி செய்யப்படுறாங்க. இது சினிமால வரதே இதுதானுங்க. தனுஷோட எல்லா படத்துலயும் இதுதானே வருது. ஒரு பெண் வந்து வீட்ல இருந்து காலேஜுக்கு போகும்போது பின்னாலேயே துரத்தி கொண்டு போகணும். மாதவன் நினைக்கிறேன் ஒரு படத்துல வந்து பேசுவாரு. என்னது உன் பின்னாலேயே சுத்தணும். நீ இல்லைன்னா என்னது எனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு போல தோணும். அதாவது பேசிக்கலி ஸ்டாக்கிங் வந்து ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி சாங்ஷன்டு பை தமிழ் சினிமா. நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லா சினிமாலையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில வந்து நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று நாம் வந்து எடுத்துரைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப நிச்சயமாக நம் வீட்டு பெண்களை வந்து இழிவாக பேசினாலோ இல்லை என்றால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நிச்சயமாக நாம் வந்து ரியாக்ட் பண்ணத்தான் வேண்டும். அது எப்படி ரியாக்ஷன் என்றுதான். அவருடைய வீட்டுக்கு சென்று நாம் வந்து அவரை கண்டிக்க வேண்டுமா, இல்லை என்றால் அவரை அடிக்க வேண்டுமா, இல்லை என்றால் ஒரு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ண வேண்டுமா, இல்லை நீங்க போலீஸ்காரராக இருந்தால் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டுமா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க வந்து தெளிவாக ஒரு பதில் நீங்க அளித்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க உங்க வீட்டு பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அவர்கள் வந்து அன்றாடம் எவ்ரி சிங்கிள் டே அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் செய்யுது. எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இப்படி ஒரு கேள்வி எழுப்புறதுனால நான் திரும்பி இப்படி இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்திருக்கேன் என்று நான் கருதுகிறேன். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த 2 நாளாக இந்த யூடியூப் ஒரு ஃபேசினேஷனாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனல்ல கூட டைரக்ட் ஃப்ரம் ஆர்கே என்ற அந்த சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தவைக்கு நான் ஏன் இந்த 2011 இருந்து ஏன் இதுவரை ஒன்றும் பண்ணவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம் வீட்டு பெண்களை வந்து இவரோ இல்லை என்றால் வேற யாரோ தவறாக பேசினால் நாம் என்ன செய்வோம்? இந்த கேள்விக்கு பதில் வந்து ஒவ்வொருத்தரும் இது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையாகத்தான் பார்க்கிறேன். அந்த இண்டிவிஜுவல் பிரச்சனையை நாம் எப்படி கையாளுவோம்? பேசுனதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அதுவும் இணையத்துல பேசினா என்ன செய்ய முடியும்? இது இன்றும் நேற்றும் ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. சினிமா துறையில் இருக்கின்ற பெண்களை பத்தி எந்த அளவுக்கு இழிவாக, எந்த அளவுக்கு தரக்குறைவாக எத்தனை நபர்கள் வந்து எந்தெந்த மேடையில் பேசியிருக்கிறார்கள். இது வந்து லீடிங் ஸ்டார்ஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அதாவது ஹீரோஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, டைரக்டர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எத்தனையோ பேர்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் பேசிய வண்ணம் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் என்ன எதிர்வினை ஆற்றினோம்? இப்போ ஒரு ராதாரவியில் ஆரம்பிச்சு கொண்டு மன்சூர் அலிகான் வரையான நபர்களை வந்து மன்சூர் அலிகானை பிடிச்சி ஜெயிலில் போட்டோமா? கேரளால வந்து ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து அம்மா என்ற கேரளாவினுடைய அந்த பட தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி நடிகர்களுடைய அமைப்பு அப்படியே அந்த இஷ்யூ வந்து அப்படியே மூடி மறைக்கிறது. இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, ரேவதி உட்பட இருக்கின்ற பெண்களை வந்து அப்படியே ஓரங்கட்டுகிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்காக போய் ஒரு பெண் ஆக்டருக்காக போய் குரல் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. பல இடத்துல அதை ஏர் கூட பண்ணல, தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த அளவுக்கு இழிவான ஒரு பெண்ணை இதை விட கீழ்த்தனமாக நீங்க வந்து நடத்த முடியாது. கேரளாவில் நடந்த விஷயம் என்பது அதை விட கீழ்த்தனமாக நடத்த முடியாது. அதன் பிறகு ஆண்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திலீப் என்ற அந்த நபரை அந்த நடிகனை வந்து அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு விஷயமாக அதை கண்டு அவர்கள் வந்து they went on with their own lives. அப்போ அப்படி இருக்கின்ற விஷயங்களும் இதே சமூகத்தில் தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்த மலையாளத்தில் இருக்கின்ற அனைத்து ஆக்டர்ஸ்க்கும் அனைத்து நடிகர்களுக்கும் வந்து சென்னையில் வீடு இருக்கிறது. தமிழ் அழகாக பேசுவார்கள். தமிழிலே பல படங்களில் வந்திருக்கிறார்கள். இருவரில் மோகன்லால் வந்தது இல்லையா? அதே மாதிரி எத்தனையோ நபர்கள் வந்திருக்கிறார்களே. அப்ப இந்த நபர்களுக்கு எல்லாம் ஒரு கருத்தும் கிடையாது. பெண்களை வந்து இந்த அளவுக்கு இழிவாக பேசும்போது இவர்களுக்கு யாருக்கும் கருத்து கிடையாது. அப்போ தங்களுடைய அந்த சொந்த விஷயம் என்று வரும்போது அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்குள்ளாலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன். அதை தாண்டி சூர்யா எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரும் என்னது ஒரு ஆர்கே என்ற புரோக்கரின் முட்டுவை பற்றி 4 வருடங்களுக்கு முன்பே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எடுத்து போட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர், அடிப்படையில் திமுக வெறுப்பாளர், கலைஞரிடம் நேரடியாக பேச முடிந்தாலும் ஜேவின் அபிமானி, கனிமொழிக்கு ஆதரவு என்ற பெயரில் உதயை அசிங்கப்படுத்துவார்,
ஸ்டாலினை மட்டம் தட்ட எடப்பாடியை வலிந்து புகழ்வார். இவரிடம் பல திமுகவினர் விழுந்து கிடக்கிறார்கள், வெளியே வாருங்கள் என்று 2020 வந்து இவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இதுல அஃப்கோர்ஸ் இதுல பெரிய கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் வந்து நீங்க புரோக்கர்னு விழுத்தா நான் ஒரு புரோக்கர் ஆக போறது இல்லை. அதே மாதிரி நீங்க நான் ஒரு மகன்னு விழுத்தா நான் ஒரு மகனும் ஆக போறது இல்லை. அப்போ சூர்யா கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க. உங்களுடைய நீங்கள் இளைஞர், நீங்க வந்து யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எந்த அளவுக்கு வேணாலும் எங்க வேணாலும் அவதூறு ஆக பேசி விடலாம். அந்த அப்ப சவுக்குக்கும் சூர்யாவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன். அப்ப சவுக்கு வந்து இழிவாக பேசுகிறார், அதனால வந்து அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு. என்னுடைய எதிர்வினை, சூர்யாவுக்கான எதிர்வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி கொஞ்சம் காம் டவுன் தம்பி, தேவையில்லாத இந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பேசுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது இப்போ திருமுருகன் காந்தியும் என்னை பத்தி பேசியிருக்கிறாரு. நான் வந்து ராஜபக்சே கூலியா இருந்தேன், என்ன 2009 போர் சமயத்தில் வந்து நான் அவருக்கு வந்து ஒத்தாசை செய்து கொண்டு இருந்தேன் என்று பேசியிருக்கிறார். 2009 நான் இங்கே தான் இருந்தேன்றது விஷயம் கூட தெரியாமல் ஒருத்தன் வந்து பேசியிருக்கான். இதுதான் இன்றைய ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன வேணாலும் ஃபர்ஸ்ட் பேசிடலாங்க. அது வந்து பேசிவிட்டார். இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுறாரு இல்லையா, அதே மாதிரி தான் சொல்றேன். நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு இழிவாக ஓட் ஜிஹாத் என்ற விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார். பெங்காலில் பேசும்போது பேசியிருக்கிறார். இன்னைக்கு வந்து யூபிக்கு செல்ல போகிறார். யூபிக்கு செல்றது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த அயோத்தியா விஷயத்தை வந்து எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணுமே என்ற அந்த ஆதங்கத்தில் வந்து இருக்கிற கேமரா பூலா போய் இன்னைக்கு அயோத்தியால அந்த கோயிலுக்குள்ளா போய் நிக்க போகுது. இவர் வந்து லைவ்ல வந்து பூஜை பண்ண போறாரு. எனக்கும் உங்களுக்கு இருக்கின்ற எனக்கும் இல்லை என்றால் நமக்கும் நரேந்திர மோடிக்கு இருக்கின்ற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசம் இல்லை என்றால் நம்மளுடைய பூஜை எல்லாம் நாம் வந்து தனியாக பர்சனலாக நடத்துவோம். ஆனால் நரேந்திர மோடி மட்டும்தான் லைவ்ல வந்து பூஜை நடத்துகின்ற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அவரை போன்ற அந்த அளவுக்கு வந்து அவதூறு பேசுகின்ற ஒரு நபர் வந்து திடீரென்று பக்திமானாக இன்றைக்கு சாயங்காலம் வந்து மாறப்போகிறார். அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பல நபர்கள் நான் கண்டவன் தான். ஒரு 30 வருஷமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் பேசும்போது ஒரு சூர்யானாலும் சரி, இந்த மாதிரியான நபர்கள் வந்து போடுகின்ற கருத்துக்களுக்கு யூஸ்வலாக வந்து நான் வந்து பிளாக் பண்ணி போய்கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி நபர்கள்லாம் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ பிளாக் பண்ணி கடந்து போகிறது ஒரு யுக்தியாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வந்து அது பேச வேண்டியதாக இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து அப்போ என்ன எனக்கு என்னை பொறுத்தவரையில் வந்து பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக அனைவருக்கும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் டெஃபினெட்லி நான் இதில் ஒரு எக்ரிமெண்ட்ல இருக்கேன். அதாவது கருத்து சுதந்திரம் என்பது இன்னொருத்தரை வந்து இழிவாக பேசுகின்ற அந்த ஒரு கருத்து, அதற்கான உங்களுக்கு இருக்கின்ற அந்த லைசன்ஸ் கிடையாது என்ற அந்த விஷயத்தில் நிச்சயமாக நான் வந்து உடன்படுகிறேன். அப்படி பேசிவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றதுதான் நான் வந்து இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறேன். நேற்று நான் அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லியிருந்தேன். கிரிமினல் டெஃபமேஷன் இருக்கு, சிவில் டெஃபமேஷன் இருக்கு. ஜெயலலிதா வந்து என் மேல வந்து ஒரு சிவில் டெஃபமேஷன் போடுறாங்க. அதை வந்து அடுத்த ஆட்சியில வந்து கலைஞர் வந்தோடனே அதை வந்து வாபஸ் வாங்குறாரு. இதை விட பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்றால், நான் இன்னொரு தொலைக்காட்சியில பேசும்போது கூட சொல்லியிருக்கிறேன். சன் டிவி குழுமம் வந்து கலைஞர் அறிவாலயத்திலிருந்து வெளியேறுகிறது. அறிவாலயத்திலிருந்து வெளியேறும் போது அவர்கள் செய்த பல விஷயங்கள், அதை பற்றி நான் பெரிய ஒரு ஒரு கோடிட்டு காட்டி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இன்ஃபேக்ட் கலைஞரும் அந்த பில்டிங்கினுடைய அந்த செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் போய் பார்வையிட்ட பிறகு அவருக்கு அப்படியே அங்கேயே உட்கார்ந்துட்டார். அவரால் வந்து இந்த அளவுக்கா ஒருத்தன் வந்து ஒரு காலி வச்சனி பண்ணி போகும்போது இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட போவார்கள் என்று அவருக்கு பார்க்கவே முடியல. பல விஷயங்கள் வந்து இப்போ பேச வேண்டாம் என்ற அந்த அடிப்படையில் நான் வந்து வெளியே பேசல. அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அந்த சமயத்தில் எழுதியிருக்கிறேன். 2006ன்னு நினைக்கிறேன், 6ஓ 7ஓ அந்த சமயத்தில் நான் எழுதியிருக்கிறேன். அப்போ கலைஞரே வந்து ரொம்ப உடஞ்சி வந்து அங்கே உட்காண்டாரு. அங்கே சேரெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சேர் எடுத்து கொண்டு வந்து அவனை வந்து உட்கார வைக்கிறார்கள். அதன் பிறகு நான் அது எழுதுனது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பிரசுரமாகுது, ஹிந்து பத்திரிகையில் பிரசுரமாகிறது. அது பிரசுரமாகி வந்த உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் எனக்கு லீகல் நோட்டீஸ் வருகிறது. எனக்கு மட்டும் கிடையாது, ஹிந்துவில் இருக்கின்ற அத்தனை டைரக்டர்ஸ்க்கும் லீகல் நோட்டீஸ் போகிறது. அதை ஒட்டி வந்து அனைத்து பத்திரிகைகளுக்கும் நோட்டீஸ் போகிறது. அப்போ அதனுடைய விளைவு என்ன, இல்லை என்றால் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்கி யாரும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் லீகல் நோட்டீஸ் போகிறது. ஆப்வியஸ்லி என்னுடைய டைரக்டர்ஸ்க்கெல்லாம் போனோன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க, எங்கிட்ட கேட்குறாங்க என்னையா நடக்கிறதுன்ட்டு. நான் கலைஞர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவர் அதை பார்த்து விட்டு அவர் சொன்னார், நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெக்கார்டிங் அப்படியே கொடுத்தார். அதை வந்து நான் ஆஃபீஸ்க்கும் வந்து சப்மிட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு 300-400 புகைப்படங்களும் நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணேன். ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேஸாக வந்து 10th mm மேஜிஸ்ட்ரேட் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அது எப்படி கேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலான ரீதியில் தான் கேஸ் ஆகுது.
அதாவது யாரும் பார்க்க மாட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் நான் வந்து அவதூறு பேசுறதுக்காக நான் பேசல. உண்மை ஒரு விஷயம் நடந்தது, அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பேசுறேன். இது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஊன் பண்ண வேண்டுமோ, ஹர்ட் பண்ண வேண்டுமெனோ, ஒரு ஜட்ஜை வந்து அவதூறாக பேச வேண்டும் என்ற அந்த கருத்துக்காக நான் பேசவே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாக இந்த எப்படி இது ரிசீவ் பண்ண அதாவது இந்த கேஸ் எடுக்க வேண்டுமா, எடுக்க வேண்டுமா, வேண்டாமா என்றதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த வழிமுறையை நான் பேசினா நீங்க எல்லாரும் அவதூறுன்னு சொல்லிருவீங்க. இல்லை என்றால் அடுத்ததா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கான அந்த வழிகள் வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் போட்டுருவாரு. அதனால நான் அதுக்குள்ளால போகல. இது வந்து அக்செப்ட் ஆகுறது. இது வந்து அக்செப்ட் ஆகி எனக்கு வந்து நோட்டீஸ் வருகிறது. நான் வந்து அங்க அப்பியர் ஆகணும்னு வருகிறது. அப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆஃபீஸினுடைய லீகல் ஆளுன்னு சொல்றாரு, நீங்க வந்து அப்பியர் ஆயிருங்க. அதன் பிறகு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு கூறுகிறாள். இது என்ன அவதூறு வழக்கு. இது ஒரு அவதூறு வழக்கு. அதாவது நான் வந்து சன் குழுமத்தை வந்து அவதூறாக பேசிவிட்டேன், பத்திரிகையில் எழுதிவிட்டேன் என்ற அடிப்படையில் வந்து அனைவருக்கும் நோட்டீஸ் வருகிறது. எங்கிட்ட போய் அங்க அப்பியராக சொல்றாங்க. நான் அப்பியராக்கு முன்னால, அதுக்கு முன்னால கோபாலபுரம் இல்லத்துக்கு செல்கிறேன் என்றால் அங்கிருந்து அழைப்பு வந்துருது. நான் செல்றேன். அதன் பிறகு கலைஞர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்காக தான் நான் போய் கொண்டிருக்கேன். அதுல இது ரிப்போர்ட் செய்யறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். வட இந்தியால இருந்து யாரோ வந்திருக்கிறாங்க. நீ அங்க வெயிட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு வந்து அவர்களையும் சந்திக்கலாம் என்று கூறுகிறார். நான் சொன்னேன், இந்த மாதிரி சார், சார் என்று தான் நான் அவரை அழைப்பேன். இந்த மாதிரி 10th mm ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, அங்க போகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன கேஸ்ன்னு கேட்டாரு. இந்த மாதிரி சன் டிவியினுடைய கேஸ். சரி சரி, நீ அங்க செஞ்சுட்டு அதன் பிறகு வா அப்படின்னாங்க. நான் அங்க சென்று அந்த 10th mm முன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி அந்த ஜட்ஜ் எல்லாம், ஐ மீன் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்த பிறகு திடீரென்று மேஜிஸ்ட்ரேட் வந்து காணாமல் போகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதன் பிறகு இந்த கேஸ் வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. 3 மாதம் ஒத்தி வைக்கப்படுகிறது. நான் அப்புறம் செக்ரட்டேரியட் போயிட்டேன், கலைஞரை சந்தித்தேன். அவரும் ஏதோ கூறினார், இந்த மீட்டிங்கை பற்றி கூறினார். அதன் பிறகு அந்த வட இந்தியாவில் வந்த நபர்களையும் சந்தித்து கொண்டு அதன் பிறகு ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து ஹிந்துக்காக நான் செய்து விட்டேன். அதன் பிறகு 3 மாதத்துக்கு பிறகு இதே கேஸ் தான், இதே விஷயம் தான் ஆகிறது. 3 மாதத்துக்கு பிறகும் நான் வந்து அங்கே 10th mm போய் நிற்கிறேன், மேஜிஸ்ட்ரேட் வரவில்லை. அதன் பிறகு அது ஒரு 6 மாதம் தள்ளி போகிறது. அதன் பிறகு ஒரு 6 மாதம் பின்னாடி போய் பார்க்குறேன். அது முடிந்த பிறகு தான் எங்களுடைய அட்வொகேட் வந்து எங்கிட்ட கேட்டார், ஏன் சார் இது என்ன வேற எங்கேயோ மேலேருந்து ப்ரெஷர் வருதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு ஒவ்வொரு முறையும், அதாவது மேஜிஸ்ட்ரேட் ஒவ்வொரு முறையும் இந்த கேஸ் வரும்போது அந்த நாள் மட்டும் அவங்க வந்து லீவ் எடுத்துடுறாங்க. அதனால தான் எங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் அது அப்படியே கலைஞர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு. அவர் அப்படியே சிரிச்சிட்டாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டேன். இல்லை, அவர் அதுக்கும் ஒன்றும் குறிப்பிடல. சிரிச்சிட்டு அவர் பாட்டில் வண்டியில் ஏறி போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறது. இப்போ எப்படி ஒரு கேஸ் எடுக்கப்படுகிறது என்பதிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் வந்து நிச்சயமாக பேசித்தான் ஆக வேண்டும். அவதூறாக உங்களை வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை வந்து பேசிவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள், நம்மளுடைய அருகில் இருக்கின்ற நமக்கு தெரிந்தும் நாம் வந்து வேண்டாம், இந்த இஷ்யூவில் நாம் வந்து இன்டர்வென் பண்ண வேண்டாம் என்று நாம் வந்து ஒதுங்கி இருக்கின்ற எவ்வளவோ கேஸுகள், சினிமாவில் இருக்கின்ற பெண்கள், டிவியில் நடிக்க வருகின்ற பெண்கள், பத்திரிகை துறையிலிருந்து ஆரம்பித்து கொண்டு பல விஷயங்களில் பல இடங்களில் இருக்கின்ற பெண்கள், இந்த பெண்களை எல்லாம் யாருக்கும் எங்கேயும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று யார் கூறினாலும் என்னால் நம்ப முடியாது. 30 வருஷமாக நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறேன். யார் வேணா சொல்லலாம், புரோக்கராக இருக்கிறேன், வேற ஏதாவது இருக்கிறேன், இல்லை எல்லாம் யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் எனக்கு வருத்தமும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. நான் நிறைய கேட்டேங்க இந்த ஒரு வாழ்க்கையில். குறிப்பாக சோஷியல் மீடியா வந்த பிறகு கிரிட்டிசம் என்பது ரொம்ப அதிகமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய கேள்வி இவ்வளோதான், ஒரு சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏடிஜிபியையும் அதே மாதிரி 3-4 அந்த ஃபோர்ஸில் இருக்கிற பெண்களையும் வந்து பேசினதாக மட்டும் அவரை கைது செய்தது எந்த அளவுக்கு நியாயம், எந்த அளவுக்கு தேவை என்றது தான். இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குன்று நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இதுவரை அரசியலுக்கு வராத, இல்லை என்றால் அரசியல் வந்து அந்த பக்கமே தலைவித்து படுக்காத எவ்வளவோ நபர்கள் வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கரனுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அரெஸ்ட் மூலியமாக இந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை என்றால் இதை சார்ந்த நபர்கள் ஆனாலும் சரி, இந்த ஆட்சிக்கு என்ன நல்ல பேர் தேடி தருகிறார்களா, இல்லை
இந்த ஆட்சி வந்து ஒரு இன்டாலரண்ட் ஆட்சி என்ற அந்த ஒரு பேரை தேடி தருகிறார்களா என்ற அந்த ஒரு கேள்வியும் என் முன்னால் இருக்கிறது. இத்தோடு நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.